Hi friends, welcome to Dharani Kitchen. First time in channel பார்த்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள notification bell on பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான 2 types of achar தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. First achar வந்துட்டு நம்ம லெமன் achar தான் செய்ய போறோம். நான் வந்துட்டு ஒரு 12 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் டவல்ல தொடச்சி எடுத்துருக்கேன். இப்போ வந்து லெமனை சென்டராக அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதோட சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சென்டராக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அங்கேயும் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துப்போம். இந்த அச்சார் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை வந்துட்டு அச்சார்னு சொல்லலாம், லெமன் சட்னின்னு சொல்லலாம். இது வந்துட்டு இட்லி, தோசை, ரைஸ் கூட எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி லெமனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லெமன் வந்துட்டு சிலப்போ வந்து இந்த சைடில் எல்லாம் சீடு இருக்கும், நம்ம வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எல்லா லெமனையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்துட்டு நம்ம வேக வச்சிடலாம். இந்த லெமன் எல்லாத்தையும் நான் குக்கருக்கு மாற்றிக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தண்ணி வந்துட்டு ஒரு 200 ml சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இது நம்ம வந்து ஒரு 5 விசில் வரையும் நம்ம விட்டு எடுத்துப்போம். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட லெமன்லாம் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் நம்மளோட எலுமிச்சப்பழம்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிப்போம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து அரைக்கக்குள்ளே இப்படி தான் இருக்குது. இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் தெரியுமா, அந்த லெமன் தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றி நான் திரும்பி அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும். இப்போ நான் வந்துட்டு மண் சட்டி தான் எடுத்துருக்கேன் ஊறுகாய் செய்கிறதுக்கு. இதை வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் தெரியுமா தண்ணி, அந்த தண்ணியும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த லெமன் பேஸ்ட்டையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த லெமன் பேஸ்ட்டும் தண்ணியும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் வந்துட்டு அடுப்புக்கு மாற்றிடுறேன். 1/4 கப்பு வந்துட்டு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம வந்துட்டு கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சுகர்லாம் நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டு பாருங்கள். மெல்ட் ஆகி நல்லா ஊறுகாய் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. லைட்டாக தண்ணியெல்லாம் வற்றி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு வினிகர் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்துட்டு சிந்தட்டிக் வினிகர் தான் எடுத்துருக்கேன். இதை வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம லெமனையும் முன்னாடியே வேக வச்சுட்டோம், அதோட மசாலாலாம் நம்ம வந்து முன்னாடியே வேக வச்சுட்டோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம். ஒரு பேனில் நான் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். வந்து அச்சாருக்குனாலே வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதோட வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. நல்லா வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சிட்டு இப்போ நான் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வரமிளகா 2 சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்துட்டு 1 டைம் கலந்து விட்டுடலாம். நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம அச்சாரில் கொட்டிடுவோம். அதை அவ்வளோதான், நம்மளோட லெமன் அச்சார் ரெடி ஆகிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம்.
நம்ம வந்துட்டு இது ஊற தான் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு 2 டேஸ் வந்துட்டு அப்படியே வந்து இது மண் சட்டிலே வச்சிங்கன்னா ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடையில் வாங்குவோம் தெரியுமா, ஆச்சி ஊறுகாய், அதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ரைஸ் கூட அப்புறம் தோசை கூட எல்லா கூடயுமே வந்துட்டு காம்பினேஷன் பக்காவாக இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் அச்சார் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம வந்து செகண்ட் அச்சார் என்னென்னு பார்த்துடலாமா? செகண்ட் அச்சார் வந்துட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான மேங்கோ அச்சார் தான் செய்ய போகிறோம். நான் வந்து மாங்காய் அச்சாருக்கு வந்துட்டு ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த முனையை மட்டும் கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா காட்டனில் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துப்போம். இதில் ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு பீட்ரூட் சீவுறது எடுத்திருக்கேன். இதில் 2 ஹோல் இருக்கும். ஒன்றில் வந்துட்டு ரொம்ப நைஸாக விழுவும், இல்லை கொஞ்சம் லைட்டாக தடிமனாக விழுவும். நான் வந்துட்டு என்னென்னா நான் கொஞ்சம் தடிமனாக விழுவும் தெரியுமா, அந்த ஹோலில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்துட்டு மாங்காவை சீவி எடுத்துடலாம். அச்சாருக்கு வந்துட்டு மாங்காய் வந்துட்டு ரொம்ப புளிக்கவும் கூடாது, காயும் இல்லாமல் பழமும் இல்லாமல் நான் வந்து நடுத்தரமாக உள்ள மாங்காவை எடுத்திருக்கேன். அப்போ தான் அச்சாருக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், வந்துட்டு மாங்காய் எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அச்சார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நம்மளுக்கு வந்துட்டு மாங்காய் அழகாக துருவி வந்திருக்கு. பாருங்கள், மாங்காயிலே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். காட்டுறேன். இவ்வளோ தண்ணி இருக்குது. நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கலை. நம்ம தொடச்சிட்டு தான் வந்து மாங்காய் சீவ ஆரம்பித்தோம். அப்படியும் வந்துட்டு மாங்காயில் தண்ணி விட்டுருக்கு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதை நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுப்போம். ஏன்னா வந்துட்டு மாங்காய் தண்ணி அடியில் தங்கியிருக்கும், மாங்காய்லாம் வந்து மேலே இருக்கும். அதனால நல்லா கலந்து விட்டுடலாம். 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் எல்லா அச்சாருமே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு, பெருங்காயத்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன். இந்த வினிகர் தான் நான் இதுக்கும் யூஸ் பண்ணுறேன். சிந்தட்டிக் வினிகர் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போயே வந்துட்டு எனக்கு அச்சார் சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுருவோம். இதோட நான் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 1/4 கப்பு வந்துட்டு வந்து என்னென்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியே ஆட் பண்ணலை. மாங்காயில் தண்ணி தான் ஆட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால வந்து இது சீக்கிரமாக கெட்டும் போயிடாது. வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா வந்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம 1 டைம் நல்லா லெவலப் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அதை நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டேஜிலே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஊற வச்சு சாப்பிட்டோன்னா இன்னொரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்து 1 நாள் வரையும் ஊறணும். பாருங்கள், கரெக்டாக நான் 1 நாள் ஊற வச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறி இருக்குது. நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சதுனால ஒரு 6 மாதம் வரையும் நம்ம வெளில வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. இது நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாங்காய் அச்சார் ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப சிம்பிளான அச்சார் தான், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது வந்துட்டு தயிர் சாதம், சாம்பார் சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் போகும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 2 அச்சாரும் ரெடி ஆகிட்டு. இது செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.